Audio Jungle. Audio Jungle. ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மினியா தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டீஸ்ப்ரிங்கில் என்னென்ன கேட்டகரி டிசைன்ஸில் ட்ரெண்டிங் டாபிக் டிசைன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, எதில் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ நீங்கள் எல்லாருமே என்னென்ன கேட்டகரி போடலாம் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லாட்டி நீங்களே யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம யோசிச்சு வச்ச கேட்டகரி இல்லை அந்த டிசைன் இல்லை இந்த ட்ரெண்டிங் டாபிக் அதை நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எந்த விதமான ஒரு டிசைனிங் டூல் இல்லாமல் தான் நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே பண்ணி காமிக்க போகிறேன், அதுவும் ஆன்லைனில். இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு டிசைனிங் டூல் தேவையில்லை. உங்கள்கிட்ட தேவையானது என்னென்னா ஒரே ஒரு மொபைல் ஃபோன் இல்லாட்டி லேப்டாப் ஆர் பிசி, இது மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் சூப்பராக எடிட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மினியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. ஆஃப்டர் தட் இந்த டிஷர்ட் டிசைன்லேயே நம்மக்கிட்ட 2 டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. அந்த 2 டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னா டைப்போகிராஃபி டிசைன்ஸ். டைப்போகிராஃபி டிசைன்ஸ் அப்படின்னா அதில் எந்த விதமான ஒரு கிராஃபிக்ஸோ இல்லை யாரோட ஃபேஸோ இல்லை எந்த விதமான ஒரு கார்ட்டூன்ஸோ எதே இருக்காது. ஒன் அண்ட் ஒன் டெக்ஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். இதுதான் டைப்போகிராஃபி டிசைன்ஸ். இன்னொன்று என்னென்னா கிராஃபிக் டிசைன்ஸ். கிராஃபிக் டிசைன்ஸ் அப்படின்னா அதில் ஒரு டாகாக இருக்கட்டும் இல்லை பூனையாக இருக்கட்டும், அந்த மாதிரி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு திங், இல்லாத ஒரு லிவிங் திங் ஒரு நான் லிவிங் திங் இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு டைப் என்னென்னா ரெண்டுமே கலந்துருக்கும். கிராஃபிக் அண்டு டெக்ஸ்ட் இது ரெண்டுமே கலந்துருக்குது. மொத்தம் 3 கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கேட்டகரியில் நம்ம இதில் என்ன கேட்டகரி பார்க்க போகிறோன்னா டைப்போகிராஃபி டிசைன்ஸ். இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதுதான் பேசிக். ஓகேங்களா? இதுதான் நிறையாவும் சேல் ஆகுது. நம்ம கிராஃபிக்ஸ் அவ்வளோ நேரம் உட்காந்து அங்கே இங்கே இமேஜ் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து நம்ம கிராஃபிக்ஸ் பண்ணி போட்டு நமக்கு சேல் ஆகிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். பட் இது ஒரு 10 நிமிஷம் வேலை. டக்குன்ட்டு நமக்கு என்ன வேர்ட்ஸ் தோணுதோ அதை டைப் பண்ணி அதுக்கு ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணி எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோமோ அதில் தான் நம்மளோட சேலே நடக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைப்போகிராஃபி டிசைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. நீங்கள் எல்லோரும் நினச்சிருக்கலாம் நான் கேன்வாவில் தான் டிசைன் பண்ணி போட போகிறேன் அப்படின்ட்டு. பட் நான் கேன்வாவில் டிசைன் பண்ணி போட மாட்டேன். பிகாஸ் கேன்வாவில் டிசைன் பண்ணி போடணும்னா பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் நமக்கு ஒயிட் இருக்கக்கூடாது. பட் கேன்வாவில் டிசைன் பண்ணி போட்டால் பேக்ரவுண்டில் ஒயிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த இமேஜ் பார்த்தீங்களா, எனக்கு இந்த லெட்டர்ஸ் மட்டும் தான் தேவை. பட் பேக்ரவுண்டில் அந்த ஒயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கேன்வாவில் இந்த டிசைன் நான் கேன்வாவில் பண்ணாது தான். கேன்வாவில் பண்ணி நம்ம இந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி தான் வரும். பட் அது பார்க்கவே ஒரு நல்லா இல்லாத மாதிரி இருக்குது, பிகாஸ் அட்டாச் ஆகாத மாதிரி. ஸோ இந்த மாதிரி நமக்கு பேக்ரவுண்டில் ஒயிட் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம கேன்வாவில் பே பண்ணணும். பட் அது வேணாம். நம்ம பே பண்ணாமல் இன்னொரு வெப்சைட்டில் பிஎன்ஜி மூலியமாக பண்ணலாம். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் இல்லாத மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம பண்ணலாம். பட் நம்ம டைப் பண்ண முடியாது. அவங்க கொடுக்குற டெக்ஸ்ட்டை தான் நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண முடியும். நம்ம டைப் பண்ணி போகணுன்னா அதுக்கு கேன்வா இல்லாட்டி நமக்கு டிசைனிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் அது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். இப்போதைக்கு நம்ம நார்மலாக டைப்போகிராஃபி டிசைன்ஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பிஎன்ஜி ட்ரீ, கூகுள் போயிட்டு பிஎன்ஜி ட்ரீ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் நிறையா இது நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? ரெஜிஸ்டர் பண்ணால் ஒரு நாளைக்கு நம்மளால் 2 இமேஜஸ் தான் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மளால் 2 இமேஜஸ் தான் டெய்லியும் ஃப்ரீ டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணால் நீங்கள் பே பண்ணணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப பிகினர் லெவலுக்கு நான் சொல்கிறேன். இதில் போயிட்டு நீங்கள் டைப்போகிராஃபி அப்படின்னு டைப் பண்ணுங்க. வந்துருச்சு. ஓகே, நிறையா கேட்டகரி வரும். நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணால் இங்கே பிஎன்ஜி அப்படின்னு காமிக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். நான் இது கூகுள் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு ரெஜிஸ்டர்டு ஆயிடுச்சு. இப்படி கேன்சல் கொடுத்துருங்க. இது மறுபடியும் பிஎன்ஜி அப்படின்னு டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீ டவுன்லோட் ஃப்ரீ டவுன்லோட் லெஃப்ட் ஒன்லின்னு கேட்கும். ஓகே, அதை கொடுத்துருங்க. நமக்கு இப்போ இந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நமக்கு இது டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் இதை எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை நான் இப்போ டெலீட் கொடுத்துட்றேன். எனக்கு இந்த கலரும் வேணாம், நான் இது கொடுத்துட்றேன்.
ஓகே டன். இப்போ ஆட் இமேஜில் போயிட்டு நான் இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நமக்கு சூப்பராக செட் ஆகிடுச்சு. நான் இது வேறு கலருக்கும் இந்த டிஷர்ட் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பிங்க் கலர் அதுக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்கு. எல்லோ கலருக்கு சூப்பராகவே அட்டாச் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, இது பேக்ரவுண்ட் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு. பார்க்கவே இந்த டிசைன் பார்க்கவே ப்ரிவ்யூ பாருங்கள், பார்க்கவே இந்த டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். நீங்கள் பிஎன்ஜி இதில் போங்க, இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேவா, பிரச்சனையே இல்லை. இதில் எந்த விதமான காப்பிரைட் இஷ்யூஸும் வராது, நம்பி பண்ணலாம். பட் எனக்கு புதுசாக நான் டைப் பண்ணி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு 100% கேன்வா தான். கேன்வாவில் நீங்கள் சில இதுக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் பண்ணணும்னா பே பண்ணணும், இல்லாட்டி நீங்கள் ஃபோட்டோஷாப் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும். இல்லை பட் நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது அது ரிலேட்டடாக. நான் அதை என்னென்னு ரீசர்ச் பண்ணி நாளைக்கே உங்களுக்கு டைப்போகிராஃபி டிசைன்ஸோட பார்ட் 2 போடுறேன். பட் இப்போதைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியே ஆகணும், அது டைப்போகிராஃபி இந்த மாதிரி வேர்டிங்ஸில் இருக்கிற டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிசைன்ஸில் பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குது. ஐ ஹாவ் எ ஹீரோ, ஐ கால் ஹிம் டேட். இதெல்லாம் நீங்கள் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு போட்டிங்கன்னா சேல்ஸ் பிச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி அக்கேஷன்ஸ் பார்த்து நீங்கள் டிசைன் சூஸ் பண்ணுங்கள். பட் இந்த பிஎன்ஜியோட ஒரு ட்ராபேக் என்னென்னா, நம்மளால் ஒரு நாளைக்கு 2 டிசைன்ஸ் மேலே டவுன்லோட் பண்ண முடியாது. பட் கேன்வாவில் நம்மளால் நிறைய டிசைன்ஸ் டைப் பண்ணிக்கலாம், நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிசைனும் பண்ணிக்கலாம். பட் அதில் என்ன ஒரு ட்ராபேக்னால், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வராது. நான் முன்னாடி பண்ணி காமிச்சேன்ல, ஒயிட் கலரில் வரும். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இதே வீடியோவில் நான் சொல்லிட்டேன்னா வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எனக்கு நார்மலாக டிசைன்ஸ் பண்ணாலே போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பிஎன்ஜி ட்ரீயை யூஸ் பண்ணி நிறையா டிசைன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். பட் 1 டேக்கு நீங்கள் 2 டிசைன்ஸ் தான் அப்லோட் பண்ண முடியும். இல்லை என்கிட்ட நிறைய இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய டிசைன்ஸ் அப்லோட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லாட்டி என்னோட FB பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேன்வாவில் ஒரு ஃபுல் டிசைனராக மாறுறதுக்கான ஃபுல் வீடியோவை நான் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.